கறியை தின்றுக்க மாட்டாங்க போல இருக்கு. சூப்பர் கண்மணி, சான்ஸே இல்லை. டென்ஷனான நேரத்தில் ரொம்ப குயிக்காக முடிவெடுத்து அசத்திட்டேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, ஹாய் காய்ஸ், 5 minutes நூடுல்ஸ் போல 5 minutes சூப்பர் கறி. நம்மளோட இளவரசி கண்மணி செஞ்சது. சீக்கிரம் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், எதிர்பாராமல் நடந்த சம்பவங்களால கம்பெனியில் சில பேர் பயந்து போய் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதனால 10-15 பேருக்கு மேலே புதுசாக வேலைக்கு எடுக்கணும். நான் தான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேனே. ஆனால் அந்த பழைய சம்பளத்துக்கு யாரும் இப்போலாம் வேலைக்கு வர மாட்டாங்க மேடம். நீங்கள் ஒரு பெட்டர் ஒரு சேலரியை அந்தந்த போஸ்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்களை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். நாங்கள் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தோம். இந்த வீட்டில் டீ ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் குடிச்சிட்டு போங்க. ஹலோ, உங்களை தான். இங்க சூப்பரா 3 டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. 3 டீ தானம்மா, இப்ப கொண்டு வரேன். உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு பிளாக் டீ. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், டீ நல்லா திக்கா இருக்கணும். சுகர் கொஞ்சம் தூக்கலா போடுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். டீ ஸ்ட்ராங்கா வேணுமா உனக்கு? இருடி, உன் வாயில 4 நாளைக்கு கசப்பு போகாத மாதிரி பண்றேன். இது சிவகாமி ஸ்பெஷல் ட்ரிபிள் ஸ்ட்ராங் பிளாக் டீ. பத்தாது, போடுவோம். சக்கரை உனக்கு தூக்கலா இருக்கணுமா? இது வரைக்கும் இப்படி ஒரு கசப்பான மருந்த நீ உன் வாழ்க்கையிலேயே குடிச்சிருக்க மாட்ட. இரு, என்கிட்ட எப்படி நீ வாயை திறக்கிறேன்னு பாக்குறேன். தேங்க்யூ. நல்லா ஸ்ட்ராங்கா போட்டீங்களா? நீ சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன், குடிச்சு பாரு. டீ பிரமாதமாக இருக்கு மேடம். தேங்க்யூங்க. இன்னும் 4 நாளைக்கு இந்த டேஸ்ட் என் நாக்கு விட்டு போகாது. அப்படியா? நீ ஏமா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க? சூடு ஆறிட போகுது, சீக்கிரமா குடிமா. குடிங்க மேடம், டீ சூப்பரா இருக்கு. இது நான் கேட்ட மாதிரி இல்லையே, வித்தியாசமா இருக்கு. அப்படியா? நீ சொன்ன மாதிரி தான்மா போட்டேன். நீ அதை சரியாவே குடிக்கலையா? நல்லா குடிச்சு பார்த்தாதான் நீ கேட்டபடி இருக்கா இல்லையான்னு தெரியும். குடி. தேங்க்ஸ் ஃபார் த டீ மேடம். சரிங்க மேடம், அப்போ நாங்கள் கிளம்புறோம்.
நீங்க நாளைக்கு ஃபைனல் பண்ணுங்க, நாங்க வேலையை ஆரம்பிச்சிடும் மேடம். யா வரேன் ஷூர் மேடம். தேங்க்யூ. என்ன விளையாடுறீங்களா? நீ உன் பணத்து மேல காட்டுறதுக்கு என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா இப்படி தாண்டி நானும் விளையாடுவேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் போட்ட பிச்சை காசுல தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்லனா நடு தெருவுல தான் நிப்பீங்க. நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு தருவீங்களா? என்னையே அசிங்கப்படுத்துவீங்களா? ஏய், போதும் நிறுத்து. என்ன இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? என்னமோ கூப்பிட்டா அதிகாரம் பண்ற நீ. எந்த ஆதரவும் இல்லாம நாதியும் இல்லாம இங்க ஒண்ட வந்த நீ என்ன மரியாதை இல்லாம நடத்துவியா? தொலைச்சிடுவேன் உன்னை. இதுக்கு மேல நீ இங்க இருந்த சும்மா இருக்க மாட்டேன். போடி. நாம இங்க தயாரிக்க போறது எலக்ட்ரானிக்ஸோ விளையாட்டு பொருளோ மரச்சாமானோ இல்ல ஆடம்பர பொருளோ இல்ல. அதை எல்லாத்தையும் விட மனுஷன் உயிர் வாழ அடிப்படை தேவையா இருக்கிற சத்தான ஆரோக்கியமான உணவு. உத்தியோகம் புருஷ லட்சணம், இல்லறம் பெண்ணின் லட்சணம் சொல்ற ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் வேலைக்கு போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றம். ஆனா வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போறது அவசியமா இருக்குன்னா அப்ப அவங்க வீட்டுல சமையல் வேலையை யார் செய்யறது? வேலைக்கு போறப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் எல்லாரும் வேலை செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு யார் லஞ்ச் கட்டி கொடுப்பா? அங்கதான் நாம வரோம். இது வெறும் பிசினஸ் இல்ல, ஒரு சர்வீஸா தான் நம்ம பண்ண போறோம். வீட்ல நம்ம அம்மா நமக்காக எப்படி ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து பார்த்து செய்வாங்களோ அதே அன்போட அக்கறையோட பொறுப்புணர்வோட நம்ம கிச்சன்ல அர்ப்பணிப்போட உழைக்கணும். சுத்தம், சுவை, தரம், இந்த 3 தான் நம்மளோட அடிப்படை. அதுல நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்கவே கூடாது. ஓகே, உங்க உழைப்புக்கேத்த சேலரிய நான் கண்டிப்பா தருவேன். நம்ம கிச்சனை நம்பர் 1 கிளவுட் கிச்சனா மாத்துறதுக்கான அர்ப்பணிப்பை நீங்க தருவீங்களா? கேட்கல. கண்டிப்பா தரும் சார். தேங்க்யூ. அன்பு, உங்க ஸ்பீச் பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஒரு நல்ல தலைவன் இருந்தா ஒரு படை எதை வேணாலும் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. உங்க பேச்சே எனக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஜீவா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்புல நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க, இதை வெறும் பேச்சோட விட்டுற மாட்டேன். ஹாய் டீம், இவர் மிஸ்டர் ஜீவா, ஃபேமஸ் ஜேபி ரெஸ்டாரண்டோட ஓனர் அண்ட் நம்ம கிளவுட் கிச்சனுக்கு இன்வெஸ்டர். வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம். வணக்கம். வாங்க ஜீவா, நம்ம கிளவுட் கிச்சனை சுத்தி காட்டுறேன். Sure. நீங்க Okay, மூணு sir. போடுவாங்க. இங்கதான் கிச்சன் செட் பண்ணிருக்க. ஓ, நைஸ். குட், நைஸ். அங்க வாங்க போலாம். வாங்க. அதோ அங்க பாக்குறீங்களா, அங்கதான் சில ப்ரிப்பரேஷன் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடமும் ஓகே ஓகே. பார்த்து வாங்க.